சீர்கொண்ட சதுர்வேத நூல்கள் வளமாக வளர் தேவாதி தேவனுயர் தென் கதிரை மீது. நம்ம கிராமிய பாடல் என்று சொல்லலாமான்னு சொல்லுங்களேன். சீர்கொண்ட சதுர்வேத நூல்கள் வளமாக வளர் தேவாதி தேவனுயர் தென் கதிரை மீது. எப்படி ஒரு தமிழ் தெரிஞ்சாலும் இந்த காவியத்தை எழுதிருக்கணும் முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. பல்கலைக்கழக மாணவன் இப்ப ஏன்னா பல்கலைக்கழக மாணவன் அவருடைய கையில் வந்து உடுக்க அதை வந்து வாசிக்கிற முறையெல்லாம் பாகுல வந்து என்ன சொல்றது உடுக்கையோட சேர்ந்து கதை பேசுகிறார் அவர் என்ன பாகுல. இலங்கையை சேர்ந்த தமிழர்கள் ஒரு வழிபாட்டு முறை தான் இந்த கிராமிய வழிபாட்டு முறை. இந்த கிராமிய வழிபாட்டு முறை எப்படி என்ன பார்த்துருப்பீங்க, தெய்வம் ஆடுவாங்க. தெய்வம் ஆடுற ஆள்கிட்ட போய் பக்கத்துல இருந்து எனக்கு என்ன நடந்ததுன்னு கேட்பாங்க. அப்போ டிரெக்டா நான் கடவுளோட கதைக்கிறேன் என்று சொல்ற ஒரு மைண்ட் செட். மிருதங்கத்தை வந்து சின்ன வயசுல இருந்து வோட்ஸ்வர்த் என்று சொல்லி அவர்கிட்ட தான் நான் அவரை தான் குருவா ஏற்றுக்கொண்டு படித்தது. இன்றைக்கு வரைக்கும் நான் படிச்சு கொண்டு தான் இருக்கேன் அவர்கிட்ட. வோட்ஸ்வர்த் என்று சொல்லி அவர் ஒரு கிறிஸ்டியன். நான் இப்போ இந்த காவியத்தை பற்றி தேடி போய் கொண்டிருக்கக்குள்ள பார்த்துன்னு ஒரு முஸ்லீம் ஆள் காவியம் எழுதியிருக்கார். நம்ம சொல்றோம் காவியம் இந்த கோயிலில் படிக்கிறதுன்னு சொல்லி, அப்படி இல்லை. அவர் அல்லாஹ்வை நோக்கி இந்த பாட்டு எழுதியிருக்கிறார். பட்டினி தொல்லைகள் ஒரு புறம் பாட்ட பட்டாள வீரர்கள் மறுபுறம் தாக்கண்டு வரும். அதில் உத்தமம் அத்திமம் அத்திமம் என்று 3 வகையா செய்யிருக்கு. இந்த உடுக்கையிலே 3 வகை இருக்கு. மாமி மருமகளும் போயிருந்து செத்த விட்ட கத்துறாங்களாம். கத்தி கொண்டிருக்கக்குள்ள இந்த பாட்டு படிச்சு கத்தி கொண்டிருக்காங்க. ஒப்பாரி பாடல் படிச்சு கத்தி கொண்டிருக்கக்குள்ள கொடியில பாவக்காய் ஒன்று தொங்குதான். பாவக்காய் தொங்க மாமி பார்த்துட்டு மாமியை பார்த்து மருமகள் படிக்கிறாவாம். பாவக்கா மாமி பாவக்காண்டு குளிர் படிக்காவாம். அப்போ எல்லாரும் பார்க்காங்க கத்தக்குள்ள அதை பார்க்காத பாவக்காயன் போட்டு மாமி படிக்காவாம். போகக்க மருமகளே போகக்கண்டா போக்குள்ள ஆஞ்சித்து போவோம் இப்போ காட்டி கொள்ளாதண்டு என்று அப்படியான விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. நான் சொல்லுவேன் இப்படி இப்படி படிக்கிறதால நமக்கு ஒப்பாரி என்ற விஷயம் இருந்தது என்று தெரியாது. தந்தன தானதன தானதன தான தந்தன தானானாம் மின்சார கண்ணா என் மன்னா மெய் தீண்ட வேண்டும் என்னோடு வாராய் என் ஆசையோசை கேளாய். அவ்வளோதான் பூசாரியானு. இப்போ நீங்க வந்து கிராமிய பாட்டு மட்டும் தானே பாடுவீங்க இல்லை சினிமா பாட்டு பாடுவீங்களா? இந்த பாட்டுல எல்லாம் வாசிக்கப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதுதான். தாளங்கள் என்று சொல்லி நம்ம அதுல படிச்ச விஷயத்தை அப்படியே கொண்டு இங்க அப்ளை பண்ண சொன்னா பீட்ஸ் அப்ளை பண்ணுவோம். இப்ப அங்க நாம ஜதியில தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி என்று வாசிக்கிறோம். அது ஒரு வெள்ளக்காரன் வந்து பார்த்தான்னா வெஸ்டர்ன் படிச்சால் வந்து பார்த்தாண்டா 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 தான் கேட்க போகுது. 2 ஒன்று தான். அப்ப வேண்டா தக்கதிமி 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 1 2 3 4. தேன்படுபனையின் திரள் பழத்து ஒரு விதை வானுற ஓங்கி வளம் பெற வளரினும் ஒருவருக்கு இருக்க நிழலாகாதே. தெல்லிய ஆலின் சிறு பழத்து ஒரு விதை தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும் நுண்ணியதே ஆயினும் அண்ணல் யானை அணிதேர் பிறவி ஆட்பெரும் படையோடு மன்னருக்கு இருக்க நிழலாகுமே. இதுல வந்து எத்தனை விதமான மெட்டில் வாசிக்கலாம்? இது பட்டினி தொல்லைகள் ஒரு புறம் வாட்ட பட்டாள வீரர்கள் மறுபுறம் தாக்க. உடுக்க கதைக்கும் சொல்லலாம், உடுக்க பேசு. ஒரு கதைக்கு வச்சு காடுங்க உடுக்க. அதான் சொன்னேன் நான். சுருக்கோடு கயிறினது தரிசிதானும் ஆதித்தன் சுடரென்று அறிந்து சொன்னேன் எடுக்கும் முன் இந்த மொழி கூறினேனே இனிமேல் நான் உடுகெடுத்து தரிக்கலாம்னு சொல்லி. இந்த பாடல் வந்து ஒரு தமிழை வந்து அழகா காட்டுமேனே. பரிபூரணி நளின விழிகாரணி அன்ன பரிபூரணி சொன்னமருள் பாகரி. சங்கீதம் படிக்கிறார்கள் வந்து சரிகம பனிசா படிக்கிற மாதிரி, மிருதங்கம் படிக்கிறார்கள் வந்து தா தி தொம் நம் என்ற 4 சொல்ல மட்டும் வச்சு தான் படிப்பாங்க. நான் சொன்னேன் தா தி தொம் நம். ஏன்னா உருவத்தால் பெரியோரெல்லாம் குணத்தால் பெரியோரும் அல்ல, உருவத்தால் சிறியோருமெல்லாம் குணத்தால் சிறியோரும் அல்ல. குளிக்க குளிக்க மனம் கழிக்க கழிக்க ஓம் 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 சாமியே சரணமையப்பா. காவியங்கள் எல்லாத்துலேயுமே அதில் பாரம்பரியமும் அழிஞ்சு போகாமல் இப்போதைய ஜென்ரேஷன்டையும் போய் சேரக்கூடிய மாதிரி தான் செஞ்சுருக்கோம். வந்தன என்ற மகமாரி நல்ல கண்ணுள்ள பத்தினி தாயாரே செந்தமிழால் கும்மி பாடுதற்கு நல்ல சித்தி விநாயகர் காப்பாமே. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வைஷப் அனுஷான். இப்போ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் கல்லடி அப்படின்ற இடத்துல நிற்கிறோம். அதாவது கல்லடி பாலம்
அந்த வாவி என்ன மட்டு வாவி பாருங்க, அந்த வெனு தெரியுது. மீன்பாடும் தேனாடாம் மட்டு மாநகரிலே அந்த வாவிக்கு பக்கத்துல இருந்து நாங்கள் இப்போ பேசி கொண்டிருக்கிறோம். இன்றைய இந்த காணொலியில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு திறமையான ஒரு இளைஞனை நாங்கள் வெளிக்கொண்டு வரப்போகிறோம் இந்த காணொலி ஊடாக. என்ன அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட இந்த கண் பிரச்சனைலாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மேக்ஸிமம் ஒரு 8 மாதம் இருக்கும். 8 மாதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எங்களோட ஊர் பக்கத்தில் காந்திபுரம் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அந்த சாதிக்க துடிக்கக்கூடிய இளைஞர்கள் கொஞ்சம் பேர் நான் சந்திச்சு நான் சரியோ. அதாவது அந்த ஃபோன் மூலமாக வீடியோ எடுத்து அடுத்து அந்த ஷார்ட் ஃபிலிம் என்ன சொல்கிறது, ஒவ்வொரு இளைஞர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஆரம்பத்தில் வெளிக்காட்டக்கூடிய வந்து ஆல்பம் சாங் செய்கிறது, ஷார்ட் ஃபிலிம் செய்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பட்ஜெட் ஒரு ஸ்பான்சரை பிடிச்சேன்னு செஞ்சு அதை வந்து வெளியுலகத்துக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஓடிக்கொண்டிருக்க இளைஞர்கள் வந்து அன்றைக்கு வந்து நான் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருந்தது. அப்போ சந்திச்சு கழிச்சு நாங்கள் தெரிஞ்சிருந்தாங்க. அதில் நிறைய பேரை நாங்கள் சந்திச்சோம். டான்ஸில் வந்து சாதனை படைக்கக்கூடியவங்க, குரல் மூலம் பாடல் மூலம் வந்து சாதனை படைக்கக்கூடியவங்க, வாத்தியங்கள் வாசிக்கிறதுல வந்து சாதனை படைக்கக்கூடியவங்க, அடுத்து வந்து நடிப்பில் வந்து சாதனை புரியக்கூடியவங்க, இப்படி நிறைய பேரை சந்திக்கிறதான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அப்போ ஒரு ஆளை சந்திக்கக்குள்ள வந்து அவரோட ஃபோன் நம்பர் நாங்கள் வாங்குவோமே. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நம்பரை வந்து சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அந்த யூடியூப்பில் லிங்கில் வந்து எனக்கு அனுப்பி வைப்பாங்க. அப்போ நான் பார்க்குறேன், நான் அந்த பாட்டெலாம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு நான் வாழ்த்துக்கெல்லாம் போடுவேன். அப்போ நான் அண்ணாட்ட சொல்லியிருந்தேன், இன்றைக்காவது ஒரு நாள் வந்து மீட் பண்ணி உங்களோட திறமையை வந்து வெளிக்காட்டுவோம். என்ன விஷயம்னு சொன்னால் வந்து அழிந்து போகின்ற மறைந்து போகின்ற பழைய கலாச்சார மரபுகளை வந்து வெளிக்கொண்டு வரதுக்கு வந்து துடிச்சு கொண்டிருக்காரு. உதாரணத்துக்கு அந்த உடுக்கை வாத்தியம், அடுத்து அந்த மிருதங்கம், அடுத்து வந்து நம்மள நிறைய பேர் அண்ணா சொல்லித்தானே தெரியும் ஒப்பாரி பாடலாம் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணா சொல்லித்தான் தெரியும். ஏன்னு சொன்னால் வந்துட்டு ஒப்பாரி பாடல்னு சொன்னால் வந்து அந்த இறந்தது பிறகு வந்து அழுறதா என்ன ஒப்பாரி பாடல் அப்படின்னு இல்லை தம்பி அதுக்கு ஒரு தனியாக பாட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணா சொல்லித்தானே தெரியும். நிறைய விஷயங்கள் அவருக்குள்ளே இருக்குது. ஒரு இளைஞன் அந்த இளைஞருக்குள்ளே வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்கிறது வந்து எல்லாருக்கும் வந்து இருக்கணும், எல்லாரும் தெரியப்படுத்தணும். மறைஞ்சு போகக்கூடிய அந்த சில விஷயங்களை வந்து வெளிக்கொண்டு வரதுக்கு துடிச்சு கொண்டிருக்கிறார். அவருக்குள்ளேயும் வந்து நிறைய திறமை இருக்குது. அவரை தான் இப்போ நாங்கள் எதிர்ச்சியாக வந்து சந்திக்க வந்திருக்கிறோம். அதனால் வந்து இந்த இயற்கையான இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து மிருதங்கம் கொண்டு வந்திருக்கிறோம். அடுத்து நிறைய வாத்தியங்கள், முக்கியமாக வந்து உடுக்கையில் நான் நேரடியாக கேட்குறேன்னு சொன்னால் வந்து ஒரு கோவிலில் ஒரு பூசாரின்னு சொல்லுவாங்க பூசாரி, அவங்க தான் வந்து வாசிப்பாங்க. ஆனால் ஒரு இளைஞரின் ஒரு பல்கலைக்கழக மாணவன் இப்போ பல்கலைக்கழக மாணவன் அவருடைய கையில் வந்து உடுக்க அதை வந்து வாசிக்கிற முறையெல்லாம் பார்க்கல வந்து என்ன சொல்கிறது, உடுக்கையோட சேர்ந்து கதை பேசுகிறார் அவர் பார்க்கல. அவ்வளோ வந்து அழகாக இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து பார்க்குறோம். கண்டிப்பாக இப்படியான இளைஞர்கள்லாம் வந்து நாங்கள் வெளிக்கொண்டு வருவேன். அவரை பார்த்தா ஆளை பார்க்குறது வந்து சின்ன ஒரு படியமாக இருப்பார். ஆனால் வந்துட்டு அனுபவம் வந்து 60 வயது ஆடுற அனுபவங்கள் இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறார். காரில் வரக்குள்ளே வந்து நாங்கள் அதுக்கு தான் வந்து நாங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள், நல்ல ஒரு காணொலியாக வரும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரை முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெள்ளைக்கனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ அந்த பல்கலைக்கழக மாணவனை கூப்பிடலாம் வாங்க. வணக்கம் சகோதரம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். என்ன பேர் உங்களோட? யுதிஷ்டன். ஓகே. இப்போ ப்ரோவுக்கும் வந்து இந்த சகோவுக்கும் வந்து ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதை நாங்கள் வீடியோனுடைய இறுதியில் வந்து சொல்லும். இப்போ என்ன சொல்கிறோம், என்ன யுதி பாக்ஸ் என்று சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் சேனல் வரும். யுதி பாக்ஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அவர் அந்த திறமைகளை வந்து பார்ப்பீங்க. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த கோவில்களுக்கு வந்து பாட்டெல்லாம் வந்து கட்டி படிக்கிறார். எல்லா கோவிலுக்கும் இப்போ உங்களோட கோவில், நீங்கள் கட்டின கோவில்கள், அடுத்து எதாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து பாட்டு வந்து செய்யணும்னு சொன்னால் வந்து இவரை நீங்கள் தொடர்பு கொண்டு அவரோட கதைச்சு நீங்கள் செய்யலாம். இப்போ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இவர் தான் நான் இவ்வளோ நேரமாக வந்து புகழ்ந்து கதைச்ச ஒரு இளைஞன். அவர் வந்து வாய் திறக்கும் போது உங்களுக்கு விளங்கும் எவ்வளோ விஷயங்களை வந்து கற்றுக்கொண்டிருக்கிறார், எவ்வளோ விஷயங்களை வந்து சமூகத்தில் வந்து சொல்ல வந்து இருக்கிறாருன்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இப்படி அவரால் பார்க்க. ஓகே, மீண்டும் மறுமுறை வணக்கம் தலைவர். வணக்கம். என்னென்ன திறமைகள் உங்கள்கிட்ட இருக்குது? ஓகே, நான் வந்து பேசிக்காக மிருதங்கம் தான் படித்தேன். மிருதங்கத்தை படிச்சுட்டு வந்து எனக்கு இந்த தாள வாத்தியங்களில் வந்து இன்ட்ரெஸ்ட். அதாவது எங்கள் அம்மா ஒரு டான்ஸ் டீச்சர்ன்றதால அவர்கிட்ட பார்த்து வளர்ந்ததால் இந்த தாள வாத்தியங்கள், உதாரணமாக சொன்னால் நம்ம இப்போ நம்ம இருக்கிற பிரதேசத்தை சார்ந்தது என்று சொல்லலாம். இப்போ உடுக்க, தவில், நான் சின்னலேருந்து பிறந்ததுலேருந்து கேட்டு வந்தது அதுதானே. இப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலில் ஸ்பீக்கர் போடுவாங்க, ஸ்பீக்கரில் பறை அடிக்கிற சத்தம், அடுத்தது மேளம் வாசிக்கிற சத்தம், அடுத்தது
வந்து இந்த கிராமிய வழிபாட்டு கோயில்ல உடுக்கை, சவணிக்கை என்ற இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் மட்டக்களப்புக்கு மட்டுமே உரிய இன்ஸ்ட்ருமெண்ட். அப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்காண்டே இப்ப இருக்கிறார்களுக்கு தெரியாது. சவணிக்கை அந்த பாட்டுல நான் வந்து மௌனகுரு சார், ப்ரொஃபசர் மௌனகுரு சார் ஒரு ஒர்க் ஷாப்புக்கு போயிருந்த இடத்துல அந்த ஒர்க் ஷாப்ல சார் சொல்லியிருந்தார், கௌத்தன்குடியான் கொண்டு வந்த கிழக்கின் வாத்தியம் சவணிக்கை என்று. கௌத்தன்குடி என்று சொல்ற, அதாவது களுவாஞ்சிக்குடியில இருக்கிற ஒரு குடி, அவங்களோட குடிமரபு. அந்த அதாவது அந்த கோயில்ல வந்து பூஜை செய்கிறார்கள் வந்து அந்த குடி வழியிலாம செய்வாங்க. அப்ப அவங்க வந்து இன்றைக்கும் அந்த சவணிக்கைய கோயில்ல வச்சு ஒரே ஒரு பூசைக்கு மட்டும் எடுத்து வாசிக்கிறாங்க, ஒரே ஒரு பூசைக்கு மட்டும். இப்ப அந்த சவணிக்கைய கடவுளா கும்பிடுறாங்க. ஆனா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிறதுக்கு அப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்துன்றது நம்ம அடுத்த சமுதாயத்திட்ட போய் சேரல. அதே மாதிரி நிலைமை இந்த உடுக்கையும் இப்ப இருக்கிற இளம் சமுதாயத்திட்ட போய் சேருது இல்ல. எல்லாரும் போன்ல பாக்குறோம், கேம் விளையாடுறோம். அடுத்தது மியூசிக் என்று சொன்னாலும் என்ன வெஸ்டர்ன் மியூசிக்கை தான் பாக்குறோமே தவிர உண்மையா நமக்குரிய ஒரிஜினல்ன்றதை நம்ம தேடுறோம் இல்ல. அதை தேடி எடுக்கணும்ன்ற ஒரு ஆசை, அதாவது நான் அப்ப பார்த்த வாத்தியங்களை தேடி எடுக்கணும்ன்ற ஒரு ஆசை இல்ல ஸ்டார்ட் பண்ணதான் இந்த காவிய பாடலை ரெக்கார்ட் பண்ணி போடுறது. நான் பார்த்தேன், உண்மைக்கு வந்து நல்லா இருந்துச்சு. இப்போ ஆரம்பத்துல வந்து ஏதாவது உங்களோட உடுக்கையில உங்களுக்கு தெரிஞ்ச வித்தைகளை வந்து காட்டுங்க. நீங்க சும்மா உதாரணத்துக்கு ஒரு இந்த மாரியம்மன் காவியம் எல்லாருமே படிக்கிறது. பரிபூரணி நளின விழிகாரணி அன்ன பரிபூரணி சொன்னமருள் பாகரி திமிர்திமிதிமிதியன நடனமிடும் மகமாரி தேவர் தொழு தேவி நின்றாளினை வளர்க்க குமிர்த நல்வாயுமும் மதமுமிரு புயமும் புடவயிறு முதல் விழியும் உடைய மார்பழகும் திமிர்தமாமும் மத தைந்து கரமுடையதொரு தொந்தி வயிறன் சரணமென்று தாழ் துணையே. இப்படி ஓகே, நல்லா இருக்கு. என்ன இது நல்லா கேட்டிருக்கேன். இது டிக்டாக்ல அந்த இப்போ திருவிழா டைம் முதல்ல வரும்னா டிக்டாக்ல போட்டுட்டாங்க, போட்டோ போட்டுருவாங்கண்ணே. இப்படி நான் பாட்டானே. அடுத்த கண்ணையம்மன் பாட்டு ஒன்று இருக்கு, கண்ணையம்மன் காவியம் இருக்குது. அந்த லிரிக்ஸ் வரியல் சிலது ஞாபகம் இல்லை. கண்ணையம்மன் காவியம், பத்தினியம்மன் காவியம், அடுத்து வந்து இந்த வீரபத்ரன் காவியம், அதெல்லாம் வந்து இப்போ உண்மையாவே இல்லாம போயிட்டு. சீர் கொண்ட சதுர்வேத நூல்கள் வளமாக வளர் தேவாதி தேவனுயர் தென் கதிரை மீது கொண்ட தளலுருவமாகியே மூதண்ட கூடமிட்ட சரமோராயிரம் விளங்க. அப்படி என்று அந்த இந்த இதுல முன்னுக்கு எழுதியிருக்கிற வரியை பாத்தீங்கன்னா தெரியும். இதை நம்ம கிராமிய பாடல் என்று சொல்லலாமான்னு சொல்லுங்களேன். சீர்கொண்ட சதுர்வேத நூல்கள் வளமாக வளர் தேவாதி தேவனுயர் தென்கதிரை மீது. எப்படி ஒரு தமிழ் தெரிஞ்சாலும் இந்த காவியத்தை எழுதிருக்கணும் முடியும். அப்ப எப்படி நம்ம இதை கிராமிய பாடல் என்று சொல்லி ஒதுக்கி வைக்கிறோம். இது மற்ற அவ்வளோத்தையுமே வந்து இப்ப படிச்சு கொண்டு கூட்டி கொண்டு போறோம். யோசிச்சு பாருங்களேன். அப்ப உண்மையாவே கிராமிய பாடல்ன்றதுக்குரிய வர விளக்கணம் இன்னொரு ஆள்கிட்ட இருந்து வந்திருக்க கூடாது, அதாவது செவி வழியா தான் இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த பாடல் வந்து ஒரு தமிழையும் வந்து அழகா காட்டுமே. எப்படி தமிழ் தெரிஞ்சாக்கள் எழுதியிருக்காங்க, அப்பயே இவ்வளவு தமிழ் தெரிஞ்சாக்கள் இங்க இருந்திருக்காங்கன்றதை காட்டுறதுக்கே இதை பார்க்கலாம். நான் இப்போ இந்த காவியத்தை பத்தி தேடி போய் கொண்டிருக்கக்குள்ள பார்த்தேன்னு ஒரு முஸ்லீம் ஆள் காவியம் எழுதியிருக்கேன். நம்ம சொல்றோம் காவியம் இந்த கோயில்ல படிக்கிறதுன்னு சொல்லி, அப்படி இல்லை. பட்டினி தொல்லைகள் ஒரு புறம் பாட்ட பட்டாள வீரர்கள் மறுபுறம் தாக்கண்டு வரும். அதில் அவர் அல்லாஹ்வை நோக்கி இந்த பாட்டை எழுதியிருக்கிறார். இப்ராஹிம் என்று சொல்ற ஒரு பண்டிதர். அதை சும்மா படிச்சு பாருங்க. பட்டினி தொல்லைகள் ஒரு புறம் பாட்ட பட்டாள வீரர்கள் மறுபுறம் தாக்க. பாருங்க, காவியத்துல அதே மட்டும் தண்ட சமூகத்துல நடக்கிற ஒரு பிரச்சனையை வெளியே சொல்றதுக்காக இந்த காவிய பாடல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் தேடி போகல. நான் எனக்கே ஒரு ஷொக்கா இருந்தது. ஒரு முஸ்லீம் ஆள் எழுதியிருக்கார், ஒரு அல்லாஹ்வை நோக்கி எழுதியிருக்கார். அதாவது அல்லாட்ட அவர் மன்றாடுற மாதிரி. இப்ப நம்மளோட காவியங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, அதாவது இப்ப சைவம் சார்ந்த காவியங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, ஒரு அம்மாள்கிட்டயோ இல்ல ஒரு ஆண் தெய்வத்திட்டயோ வந்து நம்மளோட கவலைகளை சொல்ற மாதிரி தானே அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஒரு அல்லாஹ் அவர் சம்பந்தப்பட்ட ஒரு கடவுளை அவர் இப்படி எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு கஷ்டப்படுறேன், சாப்பாடும் இல்லாம இருக்க எப்படி சண்டை நடக்குது என்று சொல்ற மாதிரி அவர் எழுதியிருக்காரு. இதை நான் தேடி போகல கண்டுபிடிச்ச விஷயம். கண்டிப்பா இது இப்ப அவங்களுக்கு தெரியுது தானே. இதே மாதிரி எத்தனை பேருக்கு தெரியும். உண்மையா தான், இது உண்மையா போய் சேர வேண்டிய விஷயம். நம்ம அதை அப்படியே ஒதுக்கி வைக்கிறோம். இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இது போய் சேருது இல்லை. ஃபேஸ்புக்கில் எழுதுனா சரி, அவ்வளோ தூரம் நின்றுது.
அதான் இதுல வந்து இப்ப என்னென்ன வாத்தியம் இது இருக்கு மட்டு இருக்கு இதுல. ஓகே, இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி கதைச்சோம்னு சொன்னால் நான் ஏற்கனவே நான் போட்ட ஒரு வீடியோலையும் போட்டிருக்கேன். நான் சொல்கிறேன், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து சாதாரணமாக ஒரு ஆள்ற கையில் தூக்கி கொடுக்க மாட்டாங்க. அதை வந்து ஒரு இப்போ பூசாரி என்று சொல்லுவாங்க, நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அந்த மந்திரம் படித்தாக்கள் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இந்த உடுக்கைக்கு பொருள் என்னென்று கேட்பாங்க. அந்த பொருள் சொல்லாட்டி அவங்களோட கையில் இந்த உடுக்கையை தூக்கி கொடுக்க மாட்டாங்க. உடுகெடுத்து பிடித்த கைதான் ஆதிசக்தி, ஓங்கி ஓங்கி அடித்த விரல் தான் உருத்திரமூர்த்தி, சுருக்கோடு வளையமது பரிதிமதி, தூங்குகின்ற சல்லடமே இரணியன் குடலாகும். சுருக்கோடு கயிறினது தரிசிதானும் ஆதித்தன் சுடரென்று அறிந்து சொன்னேன், எடுக்கும் முன் இந்த மொழி கூறினேனே, இனிமேல் நான் உடுகெடுத்து தரிக்கலாம்னு சொல்லி. இப்போ இதில் சின்ன விஷயங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம் நான், ஆனால் இப்படி ஒரு கன்செப்ட் இருக்குன்றதை சொல்கிறேன். இப்போ இந்த பொருளை வந்து உடுக்கைக்குரிய பொருள், அதாவது இது ஏடுகள்னு சொல்லியிருக்கு, பழைய காலத்தில் எழுதி வைக்கப்பட்ட ஏடுகள், அந்த ஏட்டுக்கு பொருள் சிலம்புன்னு சொல்லியிருக்கு, அந்த சிலம்புக்குரிய அந்த எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். சும்மா தட்டுனோடனே உங்களுக்கு விளங்கும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வைப்ரேஷன். பாருங்க, பக்கத்தில் நிற்கிற ஒரு ஆளுக்கு ஏதோ ஒன்று செய்யும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட். நாம பாவிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட், நம்மகிட்ட இருந்து வந்த இன்ஸ்ட்ருமெண்ட். இதே மாதிரி தான் இந்த சவனிக்குன்ற இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு ரவுண்டில் பின்பக்கம் தோல் போட்டிருக்காங்க. அந்த தோல் போட்டுட்டு இந்த இதை வந்து இந்த டொயின் நூல் கட்டினது இருக்குதானே, இதான் இந்த வைப்ரேஷன் வாரத்துக்குரிய காரணம். இதை நம்ம இங்கே ப்ரெஸ் பண்ணக்குள்ள தான் இந்த சவுண்ட் வருது. அப்போ இதே சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ரவுண்டில் இந்த பக்கம் மட்டும் தோல் போட்டுட்டு இங்கே இருந்து கயிறை கட்டி இப்படி இழுத்து பிடிக்கிறாங்க. இப்படி இங்கே இழுக்கக்குள்ள நம்ம இங்கே அமர்த்துறதுக்குரிய அதே சவுண்ட் இங்கே வருது. இதை விட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் உருமுறை மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அதை இப்படி தட்டி கொண்டு வாசிக்கிறாங்க. இதை இழுக்க நம்ம இங்கே வாசிக்கிற அதே விஷயம்தான். அப்போ அந்த சவனிக்குன்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ரெஜிஸ்டர் பண்ணப்பட வேண்டிய விஷயம். இதெல்லாம் உண்மையாக இருக்க வேண்டிய விஷயம். அது ஒரு எலிமெண்ட்டாக தேடி பாருங்க. நீங்கள் காட்டு எலிமெண்ட் சொன்னால் உங்களோட அடுத்த வீடியோவில் எந்த ரிக்வெஸ்ட்டாக வச்சுக்கொள்ளுங்க. களுவாஞ்சிக்குடியிலே இருக்குது. இதெல்லாம் பற்றி சொல்லணும் கேட்டாம இனிவார ஆக்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். இதில் வந்து எத்தனை விதமான மெட்டில் வாசிக்கலாம்? அது உடுக்கைக்கு வந்து மெட்டண்ட் இல்லை. இப்போ இருக்கிற ஆக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, இத்தனை மெட்டு இருக்குது, இத்தனை வகை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் உடுக்கை செய்கிற ஒரு ஆளை சந்திக்கிறதுக்கு போயிருந்தேன். நான் இது சம்மந்தமாக நான் நிறைய தேடினு சொல்லியிருந்தேன். அப்போ சந்திக்க போயிருந்த இடத்த ஆனந்த சங்கரி என்று சொல்லி, சங்கரையா என்று சொல்லி ஏறாவூரில் இருக்கிறார். அவர் மட்டும்தான் உடுக்கையை உத்தமம், மத்திமம், அத்திமம் என்று 3 வகையாக செய்கிறார். இந்த உடுக்கையிலேயே 3 வகை இருக்குது. அந்த உடுக்கையை வந்து முறையாக சொல்லியும் கொடுக்குறாரு. அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அந்த உடுக்கையை சொல்லி கொடுக்குறதுக்கு இப்போ நம்மட இந்த தரு வடிவம் என்று சொல்லுவாங்க. இப்போ நான் படித்த காவியத்தில் வந்து தரு வடிவம் தந்தனா இது தருதானே என்றா என்னன்னு சொன்னால் வந்து இப்படித்தான் இந்த தரு வடிவத்தில் தான் இந்த பாட்டாமஞ்சி மிச்ச பந்தியெல்லாம் நீங்கள் படிக்கணும்னு சொல்லி இருக்கு. அது மாதிரி அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்குள்ள வேப்பிலையை கைப்பிடித்து என்ற வசனத்தை வச்சுக்கொள்றாரு. அப்படி வேப்பிலையை கைப்பிடித்து இதை வச்சுட்டு பிள்ளைகளுக்கு என்ன செய்யறாரு, உடுக்கை எடுத்துட்டு வேப்பிலையை கைப்பிடித்து வேப்பிலையை கைப்பிடித்து வேப்பிலையை கைப்பிடித்து வேப்பிலையை கைப்பிடித்து இப்படியே வாசிக்க அந்த ஒரே சொல்ல திருப்பி வாசிக்க விட பிள்ளைகளுக்கு ப்ராக்டிஸ் ஆகுதுண்டா. அடுத்த சந்ததிட்ட போய் ஈஸியாக சேர்க்கறதுக்குரிய ஒரு சின்ன ஒரு உத்தி என்று சொல்லலாம். ஈஸியாக செய்கிறார். அதே மாதிரி எத்தனை வகை இருக்குன்னு தானே கேட்ட நீங்க. இதே மாதிரி இப்போ தாலாட்டு பாடல்களில் எத்தனையோ வகையான தாலாட்டு பாட்டு இருக்கு. ஆடிவாரா அம்மன் ஆடிவாரா, அக்கினி சட்டி தூக்கி தேடிவாரா, தேடிவாரா அம்மன் தேடிவாரா, தீச்சட்டி தான் எடுத்து ஓடிவாரா, எங்கே வாராய் முகமோ முத்துமாரி அம்மா, எவ்விடத்தில் சிந்தனையோ கருமாரி, உடுக்கை பிறந்ததம்மா முத்துமாரி, உந்தன் ருத்ராட்ச மேடையிலே முத்துமாரி. இப்படி ஒரு தாலாட்டு மட்டும் இருக்கு. அதே மாதிரி தந்தனத்தோம் தானம் அம்மா மாரியே, அம்மா தானினத்தோம் தானம் அம்மா மாரியே, தோளினிலே 2 கிளி மாரியே, உன்ன குமரகிளி தாலாட்ட மாரியே, கரகம் பிறந்ததம்மா மாரியே, உந்தன் கண்ணனூர் மேடையிலே மாரியே. இப்படி நீங்கள் இப்போ உங்களோட அம்மா கிட்ட போய் என்ன செய்வீங்க? இப்போ அம்மா கோவிச்சுட்டான்னு சொன்னால் சமாதானப்படுத்த மாட்டீங்களா? அப்படி இப்போ கடவுளில் நம்ம தாலாட்டு அம்மாளுக்கு தாலாட்டு. அதாவது நம்மட முறையில் தமிழர்கள்ற முறையில் இருந்தது முதலாவது நடுகள் வழிபாடு.
செத்தாக்களை வந்து நடுகளை வச்சு கும்பிட்ற வழிபாடு தான் முதல்ல இருந்தது. அதுக்கு பிறகு தான் அந்த கல் இருந்தது அப்படியே சிலையாக மாறி கடவுள் வழிபாடாக வருது. அப்படி வரக்குள்ள நம்மட தமிழர்கள், அதாவது இலங்கையை சேர்ந்த தமிழர்கள் ஒரு வழிபாட்டு முறை தான் இந்த கிராமிய வழிபாட்டு முறை. இந்த கிராமிய வழிபாட்டு முறை எப்படி என்ன பார்த்துருப்பீங்க, தெய்வம் ஆடுவாங்க. தெய்வம் ஆடுற ஆள்கிட்ட போய் பக்கத்தில் இருந்து எனக்கு என்ன நடந்ததுன்னு கேட்பாங்க. அப்போ டிரெக்டாக நான் கடவுளோட கதைக்கிறேன் என்று சொல்கிற ஒரு மைண்ட் செட், அப்படி ஒரு உறவாடுற ஒரு முறையாக தான் நம்மட கிராமிய வழிபாட்டு முறை இருந்தது. அப்போ நான் பக்கத்தில் இருந்து இப்போ ஒரு பூசாரி என்றவர் என்ன செய்வார், நான் என் அம்மாவை சந்தோஷப்படுத்துறேன். அவர் அவையோட உறவாடுவார். உன்னால இப்படி நடந்துட்டம்மா இப்படி நடந்துட்டம்மா, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். இப்போ பூசாரி படுந்துயரம் மாறியே அம்மா ஏந்திளையே கேட்கலையோ மாறியேண்டா, நான் கஷ்டப்படுறேன்னு உனக்கு கேட்கலையாண்டு கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரியும், நீ இப்படி இப்படி எல்லாம் இருக்கா என்ன அவட வடிவத்தை படிக்கிற மாதிரி. இப்போ காளியம்மாளுக்கு படிக்கிறேன்னு சொன்னா படிப்பாங்க. என்ன உருண்ட சடையழகி காளியே அம்மா ருத்ராட்ச மார்பழகி காளியேண்டா, அவள் இப்படி இருக்கா வந்து படிக்கிறதுக்கு எப்படியும் படிக்கலாம் தாலாட்டு. ஏன்னு சொன்னால் அதுக்குரிய அதாவது அந்த குறிப்பிட்ட வரமுறைகளுக்குள்ளே சொல்கிறேன். உண்மையாக சாதாரணமான தாலாட்டு இப்படி தான் இருக்கும். இப்போ நான் படித்தது ஒரு முறை, அதே மாதிரி சாதாரணமாக எல்லா கோயிலையும் படிக்கிற தாலாட்டு வந்து இப்படி இருக்கும். அப்படின்டா அம்மா பவனி என்ன ஜிவமுத்து மாறி அம்மா வந்தெழும்பும் நேர்த்தி என்ன ஜிவமுத்து மாறி அம்மாளே, இப்படி ஒரு மட்டில் தான் இருக்கும். அப்படி ஒரு இன்னொரு வகை தான் இப்போ நான் படித்து காட்டினது. இதில் போய் பாட்டு பாடாமல் இதில் கொஞ்சம் பாய்ச்சி காட்டுங்க. ஓகே ஓகே. கதைக்கு மட்டும் சொன்னேன். அதான் உடுக்கே ஒரு முறையா பிடிச்சி வாசிச்சா இப்படி பிடிப்பாங்க, இன்னொரு முறை இப்படி பிடிப்பாங்க. இப்படி ஒரு 2 முறையில உடுக்கே பிடிக்கிறதுக்கான முறை இருக்கு. ஏனண்டா இதை பிடிக்கிறதுக்கு ஈஸிக்கா, அதாவது இந்த ப்ரெஸ் பண்றதுக்குரிய ஈஸிக்கா கூடுதலா இப்படி தான் பிடிச்சி வாசிப்பாங்க உடுக்கே. இதை சொல்றது வந்து சல்லடைன்னு சொல்லுவாங்க. இதை போட்டு இப்படி தான் பிடிச்சி வாசிப்பாங்க. அப்பதான் இதை வந்து ப்ரெஸ் பண்ணலாம் பாருங்க, அதுக்காக இப்படி பிடிச்சி வாசிப்பாங்க. எங்களுக்கு சொல்லித்தாங்க, நாங்கள் இளைஞர் தானே. கட்டாயம் உங்களுக்கு நான் சொல்லித்தாருனே, கட்டாயம் நீங்க கொண்டு போய் சேருங்க நிறைய பேர்கிட்ட. இப்போ வாய்ச்சி பார்க்கலாமா? அப்படி கொடுக்கல உங்களுக்கு தான். ஆமாவா? அதான் இப்படி நம்ம கொடுக்காம இருந்துதான் நம்மளோட கலை இல்லாம இருக்குன்னு சொல்றேன் நான். சரி அப்படி வச்சு கொடுக்கணும். நீங்க பிடிக்கிறது சொல்லித்தாங்க அப்படின்னு. கட்டாயம் இடது கையால நீங்க இப்போ நான் பிடிச்ச மாதிரி இந்த அவ்வளோதான் இப்படியே பொத்தி பிடிங்க. இந்த விரலால வலது கையில இந்த ஆள்காட்டி விரல் என்னது, ஆள்காட்டி விரலால வாசிக்க போறீங்க. முதல்ல ஆள்காட்டி விரலும் இந்த பக்கத்துல இருக்கிற 3 விரலும் யூஸ் பண்ண போறீங்க. ஆள்காட்டி விரலால இந்த ஓரத்துல ஒரு அடி அடிங்க. இதை நீங்க தட்டக்குள்ள இங்க அமர்த்தி விடுறது தான் இந்த சவுண்ட். நான் சொன்னேன் அவ்வளோதான். பூசாரியானு இல்ல இல்ல மியூசிக் கேட்டுக்கடா, நான் வாயில வாசிக்கிறேன். எப்படி எப்படி இது அந்த வாயில வாசிக்கிறேன் அந்த மட்டு இதுல அடிச்ச தெரியுதா? அவ்வளோதான். அப்படிங்களா? வாஜி பாபம் எனக்கு வருது இல்லை, அந்த ஓரத்துல தட்டினீங்கன்னா சரி. இந்த ஓரத்துல தட்டணும், நடுவில் தட்டக்கூடாது. நடுவில் தட்டக்கூடாது, நடுவில் தட்டினா சவுண்ட் வராது. ஓகே. இங்கே தட்டு அதே நேரத்தில் அங்கே ப்ரெஸ் பண்ணணும். நிற்கிது இல்லையா? அதான் அதான் அது எதுக்குள்ள வச்சுருந்தீங்க? நான் சும்மா கையால் தான் பிடிக்கிறேன். இந்த இப்போ நீங்கள் பிடிச்சிருக்கீங்க எவ்வளோத்துல பிடிக்கிறேன் அவ்வளோ. ஓகே, அதே ஒரு முறையாக படிக்கிறாங்க. நடுவில் விட்டா அந்த சவுண்ட் வராது. இதை அவமானப்படுத்த நினைக்கக்கூடாது. பல வராக்குள்ள அப்படிதான் இல்லை, இன்னும் போய் சேரணும். நமக்கு இப்போ தேவையான விஷயம் என்ன, அதாவது ஒரு 10 வருஷம் போக இப்படி ஒரு இன்ஸ்ட்ரூமெண்ட் சவனிக்கைக்கு நடந்த நிலை மவுடுக்கைக்கு வரக்கூடாது. கண்டிப்பாக. இப்போ வாதம் சொன்னால் அவர் சொல்கிறார் வந்து இந்த ஆள்காட்டி விரல் இதை இங்கே அடிக்கக்குள்ள இங்கே பிடிக்கணும், இப்படி அமர்த்தணும் சொல்கிறார். அதுக்கப்புறம் அந்த மெட்டு காய்க்கணும். அந்த இது நிற்க மாட்டா சரி, நான் வாசிப்பேன். அது ஆடுதுடா கடுமை. அதான் பிடிக்கிறதா மெதடு. உடுகடித்து பிடித்த கைதான் ஆதிசக்தி, ஓங்கி ஓங்கி அடித்த விரல் தான் உருத்திரமூர்த்தி, துடுக்கோடு வளையமது பரிதிமதி தூங்குகின்ற செல்லடமே இரணியன் குடலாகும், சுருக்கோடு கயிறினது தரிசிதானும் ஆதித்தன் சுடரென்று அறிந்து சொன்னேன், எடுக்கும் முன் இந்த மொழி கூறினேனே இனிமேல் நான் உடுகெடுத்து தரிக்கலாமோ என்று அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்கிறது. அவர் இதுக்கு நீ எடுத்து தரிக்கலாமே என்று சொல்லி திருநீறு சாத்தி விடுவார். அதுக்கு பிறகுதான் அவங்க எடுத்து விடு வாசிக்கலாம். அந்த முறையெல்லாம் இருந்து வந்தது. அதெல்லாம் இப்போ நம்மளோட பழைய ஜென்ரேஷனுக்கு தெரியும், இப்போ இருக்கிறார்களுக்கு அது தெரியாது. ஏண்டா கூடுதலாக யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு இடத்துலையும் நல்லா ஒரு வேலைக்கு போகிறவரால் கோயிலுக்கு போகுதா இல்லை, அவங்களுக்கு கடவுள் தேவையில்லை.
உண்மையாக கஷ்டப்படுற ஒருத்தன் தான் கோயிலுக்கு போகிறான். அப்போ பிள்ளைகள மைண்ட் செட் எப்படி கொண்டு போய் விடுதுன்னு யோசிச்சு பாருங்க. நாம தான் அடுத்த சந்ததிக்கு கொண்டு போய் கொடுக்கணும். இந்த கூத்தா இருக்கட்டும், இந்த இந்த இசையா உடுக்கை இசையா இருக்கட்டும், இந்த காவிய பாடல், தாலாட்டு பாடல், கும்மி பாட்டும் இருக்கு. கும்மி பாடலும் இருக்கு. நான் மண்டபத்தடி மாரியம்மன் கும்மி எல்லாம் போட்டிருப்பேன். தந்தன தானதன தானதன தான தந்தன தானானாம் தந்தன தானதன தானதன தான தந்தன தானானாம் தந்தன இன்ற மகமாரி நல்ல கண்ணுள்ள பத்தினி தாயாரே செந்தமிழால் கும்மி பாடுதற்கு நல்ல சித்தி விநாயகர் காப்பாமே தந்தன தானதன தான. நான் சொன்னேன் அந்த தந்தன தானதன தானான்றது தரு வடிவம். அப்படித்தான் நீங்க கும்மியை படிக்கணுமன்றதுக்குரிய ஒரு செட்டப் தான் அது. கண்டிப்பாக கண்டிப்பாக அவ்வளோதான். ஓகே, நல்லா இருக்குது. எனக்கு இந்த பாசிக்கு நானும் பாசிக்கணும் பழக்க ஆனால் என்ன வருது இல்லையே. நான் இப்போ உங்களோட முறை கொண்ட பார்த்தேன். நான் இப்போ இதில் வச்சு செய்கிறீங்க. இப்படி பிடிக்கிறது கொஞ்சம் ஈஸி, கொஞ்சம் ஈஸி மாதிரி தான் இருக்குது. இப்படி பிடிக்கிறத விட கொஞ்சம் பிடிச்சி பார்ப்போம்மா. கட்டாயம் கற்றுக்கொள்ளும் இது எல்லாத்தையும். நான் அவ்வளோதான். சரி, இதை கொஞ்சம் லைட்டாக தான் தோணும். ஃபாஸ்ட்டாக லைட்டாக ஒரு ஊண்டி அமர்த்தக்கூடாது. அது 3000 கடைசி சான்ஸ் பெனால்டி சான்ஸ். பாஷிரானுஜன் மானம் போகுது உனக்கு. இதே விஷயத்த சரியான முறையில அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதை நான் சொன்னேன். அந்த விஷயம் சரியான முறையில அடுத்த ஜெனரேஷன் சரியா போய் சேரணும்ன்றது மட்டும்தான் எங்கட விருப்பம். கண்டிப்பா. இப்ப நான் பிடிக்கிறல பிள்ளைகள் இருந்தீங்களா? அதுவும் வரதான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் அப்படித்தான் வரும். அப்ப நம்ம இப்ப இதை வச்சுட்டு நான் கொடுக்க மாட்டேன், நீ பிள்ளைகள் தேடி கண்டுபிடிக்கணும்னா எப்படி வரும்? இதை பிள்ளைகள் அப்படின்னு இல்லை. இந்த விஷயத்துல எனக்கு அப்படி நடக்கல சொன்னா நான் எனக்கு வீட்டை சப்போர்ட் நான் சொல்லுவேன். வீட்டை வந்து இப்போ மத்தாக்கிழமை சொல்ல மாட்டாங்க, இல்லை உடுக்க வாசிக்க கூடாது, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க. நல்ல தென்னமரம் சரியோ, நம்மளோட கால கஷ்டம் சரியோ. நிறைய பேர் கொம்புவாங்க, கொம்புறன்னு விழுந்தாலும் விழுந்து வேணே நம்ம படத்தை நிற்போம்மா. ஓகே ஓகே. அப்போ உடுக்கையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நாங்கள் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. நான் சொன்னேன் உடுக்கையை வந்து 3 சைஸாக செய்யுது. அவர் சங்கர் ஐயான்னு சொல்லி, ஆனந்த சங்கரி என்று சொல்லி அவர்கிட்ட உடுக்கையை வேண்டி கொழும்புல கூட விலை வச்சு விற்கிறாங்க. அவர்கிட்ட டிரெக்டா வேண்டதுக்கு அப்படி ஒரு ஆள் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனந்த சங்கரி என்று சொல்லி அவர் தோல்ல செஞ்சு கொடுக்குறாரு. என்ன இப்ப தோல் எல்லாம் வந்து எடுக்க இல்லாம போகுது. எனக்கு தோல் எல்லாம் எடுக்கலா, குறிப்பிட்ட விலங்குகள தோல் எல்லாம் எடுக்கலான்றது சட்டம். அதாலதான் இந்த துணிக்கு மாறினது. இப்ப இது குடைக்கு போடுற துணி. அந்த துணி முதல் பொலித்தீன்ல வந்தது. இது வந்து குடைக்கு போடுறது குடை துணி தான் அது. இது பழுதா போக சான்ஸ் இல்ல, தண்ணி பட்டாலும் பழுதா போக சான்ஸ் இல்ல. வாசிச்சா உடுக்க உருமும். அந்த உடுக்கைற சவுண்ட் உடுக்க கதைக்கும் என்று சொல்லலாம். உடுக்க பேசும். ஒரு கதைக்க வச்சு காட்டுங்க உடுக்க. அதான் சொன்னேன் நான். பாத்தீங்களா உடுக்க அப்படியே கதைக்கும். பாத்தீங்களா அவருக்கு அந்த டோனாவே விளங்கு வரும். என்ன உடுக்க கதைக்கும். அதான் வடிவத்து விளங்குது. அந்த அவ்வளவுதான் ஏறி போகுது அது. சரி ஓகே. இப்போ வந்து உடுக்கை பற்றி பார்த்தாச்சு. பார்த்ததுல வந்து கொஞ்சம் தான். இப்போ நீங்கள் வந்து கிராமிய பாட்டு மட்டும் தானே பாடுவீங்க, இல்லை சினிமா பாட்டு பாடுவீங்களா? சினிமா பாட்டுகளும் செய்கிறது. இல்லை இல்லை, நான் சொன்னேன் திறமையை பார்ப்போமே. நான் வந்து மிருதங்கம் தான் படித்தது. மிருதங்கத்தை வந்து சின்ன வயசுலேருந்து வோட்ஸ்வர்த் என்று சொல்லி அவர்கிட்ட தான் நான் அவரை தான் குருவாக ஏற்றுக்கொண்டு படித்தது. இன்றைக்கு வரைக்கும் நான் படித்து கொண்டு தான் இருக்கேன் அவர்கிட்ட. வோட்ஸ்வர்த் என்று சொல்லி அவர் ஒரு கிறிஸ்டியன் இருந்தாலும் அவர் என்ன கூப்பிட்டு அவர் சரியா வேட்டி கட்டி தான் இன்றைக்கு வரைக்கும் ப்ரோக்ராமுக்கு வாசிப்பார். அப்போ இருந்தாக்கள்கிட்ட இந்த பாகுபாடெல்லாம் இருக்குல்ல, இப்போ தானே அதெல்லாம் வருது. அப்போ இருந்தாக்கள்கிட்ட இந்த பாகுபாடெல்லாம் இருக்கு. அப்போ அப்படி ஒற்றுமை என்ன கூப்பிட்டு என்ன நான் அவருக்கு இப்பயும் புள்ள மாதிரி தான். இப்பயும் ஃபோன் பண்ணி என்ன தம்பி என்ன நடந்தது கேட்பார். அப்படி ஒரு குரு சிஷியனாக தான் நாங்கள் படித்தது. அப்போ மிருதங்கம் படிச்சுட்டு எனக்கு இந்த தாள வாத்தியங்கள்ல இன்ட்ரெஸ்ட். நான் சொன்னேன் அப்போ இந்த உடுக்க தவில் வாசிக்கிறது அப்படி போக்குள்ள வந்து ஒக்டோ பேட்ன்ற இன்ஸ்ட்ருமெண்ட் பேட். நான் சொன்னேன் கிட்டத்தட்ட 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு படிக்கக்குள்ள நான் முதல்ல தபேலா வாசிச்சது. அப்போ அப்படி வாசி கொண்டு எனக்கு இப்போ நான் சொல்லப்போனால் அது ஹிஸ்ட்ரி வேற மாதிரி வரும். அம்மா வந்து ஸ்கூலில் அந்த கேம்பஸில் வந்து லெக்சராக இருக்கக்குள்ள
அம்மாட வயதில் நான் இருந்திருக்கேன். அப்போ நான் பிறந்த உடனே ஒரு மிருதங்க சின்ராஜா சார் என்று சொல்லி ஒரு மிருதங்க ஒரு வித்வான் என்று சொல்லலாம், அவர்கிட்ட கொண்டு போய் நான் மடியில் வச்சிருந்தேன். அவர் பார்த்துட்டு சொன்னாராம், இந்த கையை பார்த்துட்டு இவனுக்கு வேற எந்த படிப்பும் சரி வராது, இவன் அப்படியே கொண்டே இந்த ஸ்டூடெண்ட் ராஜன்ட்ட விடுங்க மிருதங்கம் படிக்கட்டும். ராஜன் என்று சொன்னாருன்னு பார்த்தா நான் சொன்னேன் போட்ஸ்வர்த் என்று சொல்லி, அவரை தானே அவர் ராஜன் என்று சொல்றேன். அப்போ அவர்கிட்ட கொண்டு போய் விட்டு இன்றைக்கு வரைக்கும் அவர்கிட்ட நான் படிச்சா அப்படியே வந்தேன். நமக்கு வேற படிப்பு வராதுன்றது மத்தாக்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரிஞ்ச விஷயம். ஓகே, கண்டிப்பா வந்து நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். நம்ம இப்ப காரைக்குடி என்ன பாத்தியங்கள் இருக்கு, மிருதங்கம் இருக்கு, உள்ள வேற இருக்கு கஜோன் ட்ரம்ஸ் என்று சொல்லி, அதாவது அந்த இருந்து வாசிப்பாங்க கஜோன் ட்ரம்ஸ். அதாவது நீங்க கூட பாத்தீங்கன்னு சொன்னா வந்து ஸ்டாண்டர்ட் காமெடியன் என்ன அலெக்ஸ் நான் வந்து வாசிப்பா இருந்து வாசிப்பாங்க, அப்படி தட்டி வாசிப்பாங்க. அப்போ அதெல்லாம் சினிமா பாட்டுக்கு நான் யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் சினிமா பாட்டுக்கு யூஸ் பண்ணலாம். நம்மளோட காவியங்களில் அப்படியான ஒரு இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ கீபோர்ட் சேர்ந்தா கொஞ்சம் வடிவாக இருக்குமன்றதுக்காக கொஞ்சம் வெஸ்டர்னையும் சேர்த்து அதில் இருக்கிற கிராமியம் அழிஞ்சு போகக்கூடாதுன்றதுக்காக உடுக்க சிலம்பு இப்படியான இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் சேர்த்து தான் நம்மளோட காவியங்கள் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கோம். அதை பார்த்தா தெரியும் அந்த காவியங்கள் எல்லாத்துலேயுமே அதில் பாரம்பரியமும் அழிஞ்சு போகாமல் இப்போத்தைய ஜென்ரேஷன்டையும் போய் சேரக்கூடிய மாதிரி தான் செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக நல்ல விஷயம். அடுத்தது வந்து அதை எடுத்து படுப்போம், கையில் எடுப்போம். ஓகே, இதுவும் இருக்கட்டும். அதாவது நான் கொண்டு வந்திருக்கேன் கீழே விரிக்கக்கூடிய மாதிரி எல்லாம், அது இருந்தால் பாசிக்கிறது. ஓகே, கஜோன் எடுக்கியா மிருதங்கம் எடுக்கியா? கஜோன் எடுப்போம். ஓகே, அதுதான் இன்ட்ரெஸ்ட். மிருதங்கம் இன்ட்ரெஸ்ட் தான், ஆனால் இருந்து வாசிக்கணுமே. அதுதான் எடுங்க துறைங்க, அங்கே இருக்கு. நானும் வந்து கற்றுக்கொள்றேன் ஒரு கை பாய்ச்சனா கொஞ்சம். ஓ சார்ஜ் இருக்கு, அது நீங்கள் யோசிக்க தேவையில்லை. சும்மா ஸ்டூல் மாதிரி தானே? ஸ்டூல் தான், இருந்து வாசிக்கிறது தான். இது ஒரு வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் தானே. நான் சொன்னேன் இப்போ ட்ரம்ஸ் இருக்கு தானே, இப்போ ட்ரம்ஸில் ஒரு ஃபுட் இருக்கும், பெரிய ரவுண்ட் ஒன்று முன்னுக்கு இருக்கும் பார்த்துருப்பீங்க. அந்த ரவுண்டில் வர சவுண்ட் தான் இந்த சவுண்ட் பேஸ். அடுத்தது இந்த 2 ரவுண்ட் இருக்கு, இப்படி அந்த என்ன சொல்ற வெங்கலத்தில் இருக்கும் தட்டுவாங்க, அதை வந்து ஹை ஹேட் என்று சொல்றது. அதுல சவுண்ட் தான் இது. இங்கே வர்றது நடுவில் ஒரு ரவுண்ட் இருக்கும், ஸ்னேர் என்று சொல்லுவாங்க, அந்த ஸ்னேர சத்தம் தான் இது. அந்த அந்த சவுண்ட் ஒரு ட்ரம் செட்டை ஒரு எப்படி மினியேச்சர்னு சொல்லலாம், ட்ரம் செட் மினியேச்சர். இப்போ என்ன சொன்னால், இப்போ எல்லாருக்கும் ஒரு சில பாட்டு நல்லா தெரியும், அப்படி பாட்டு விளங்கக்கூடிய மாதிரி எல்லாருக்கும் விளங்கக்கூடிய மாதிரி ஒரு பாட்டு வாசிங்க. பாட்டு படிச்சு கொண்டு வாசிக்கிறது தான் இதில் இருக்கிற கஷ்டம், படிச்சு கொண்டு வாசிக்கிற கஷ்டம். இருந்தாலும் ஏதாவது ஒரு பாட்டு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அது அலெக்சின் ஒன்லண்டில் அலெக்சன் நான் படித்த பாட்டு, காட்டு வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன், காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். அதை படிச்சு கொண்டு வாசிக்கிறது சரியான கஷ்டம். ஆனால் அவரை கட்டித்தனம் வேணாம், அதில் அவர் ஃபுல்லாக வாசிச்சு கொண்டு இருக்கு. அந்த என்ன வர கட்டித்தனம் மாசி மாசமாலான அறியாமல் அந்த பாட்டு அனுசன் பாடு வேறு இருமுடி தாங்கீரோ வந்தோமே சபரிமலை தன்னை நாடி பம்பை நதியில் நீராடி குளிக்க குளிக்க மனம் கழிக்க கழிக்க குளிக்க குளிக்க மனம் கழிக்க கழிக்க ஓம் 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 சாமியே சரணமையப்பா மாசி மாசம் ஆளான பொண்ணு உனக்கு தானே. எவ்வளவோ விஷயம் இருக்கு உண்மையா. மட்டக்களப்பு இல்லை, ஸ்ரீலங்காவில் எவ்வளவோ விஷயம் இருக்கு. அது சரியா அப்படி வெளியே கொண்டு போறேன்னு தெரியாது. கண்டிப்பா வேற பாட்டு ஏதாவது படிச்சு கொண்டு அடிக்கிறது தான் பெரிய. சரி, படிக்காமல் ஒரு தாளம் போடுங்க, அது என்ன பாட்டு கண்டுபிடிக்கலாம் அப்போ நாங்கள்? அப்படியா, பீட்டை வச்சு கொண்டு கண்டுபிடிப்பீங்களா? சரி, நீங்கள் போடுங்க பாப்போம். உங்களுக்கு பிரேடா தான் சரி, ஆர்ஜி தமிழா பிரேடா தானே. இந்த பீட்ல என்ன பாட்டு வரும்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த பாட்டுன்னு சொல்லல, இந்த பீட்ல ஒரு நிறைய பாட்டு வரும். அதாவது வந்து பீட் வந்து நான் சொல்றேன், நான் மிருதங்கம் தான் படிச்சேன். மிருதங்கத்துல வந்து தாளங்கள் என்று சொல்லியிருக்கு.
அதாவது ஆதிதாளம் ரூபதாளம் என்று சொல்லி கவுண்ட்ஸுக்கு வந்து தாளங்கள் இருக்கு. அதே விஷயம் தான் வெஸ்டர்ன்ஸில் 4/4 6/8 3/4 என்று சொல்லி பீட்ஸாக இருக்கு. எல்லாம் வாசிப்பீங்க? எல்லாம் வாசிப்பேன். ஏன்னா நான் இப்போ வெளியில் தெரிஞ்சு கொண்டது தான். அதுதான் சொல்கிறேன். என்னென்னு சொன்னால் இப்போ தாளங்கள்னு சொல்லி நம்ம அதில் படித்த விஷயத்தை அப்படியே கொண்டு இங்கே அப்ளை பண்ணோம்னு சொன்னால் பீட்ஸ் அப்ளை பண்ணுவோம். இப்போ அங்கே நம்ம ஜதியில் தக்கத்திம்மி 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 என்று வாசிக்கிறோம். அது ஒரு வெள்ளக்காரன் வந்து பார்த்தான்னா வெஸ்டர்ன் படித்தால் வந்து பார்த்தாண்டா 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 தான் கேட்க போகுது. ரெண்டும் ஒன்று தான். அப்போ ஏண்டா தக்கதிமி 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 1 2 3 4 1 2 3 4 அவ்வளவுதான் விஷயம். வேறண்டா இப்ப சரியான ஹீட்டா இருக்குண்ணே. ஓகே, இப்ப அவருக்கும் பேருக்கு எனக்கு பேருக்கு மிதவுக்கும் பேருக்கு அது பயங்கர வெயிலா இருந்த ஒரு இடம் என்ன தம்பியால் இருக்கு கடல் அவனால் கடும் ஆகலாம். ஓகே, உண்மைக்கு வந்து நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று இருந்து வாசிங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு உங்களுக்கு நல்லா வரக்கூடிய இதுல படிச்சு கொண்டு வாசிக்கிறது தான் கஷ்டம். இன்னொரு நாள் படிச்சா வாசிக்கலாம், என்னோட படியில் எடுத்துக்கலாம், படிக்கிறாள் எடுத்துக்கலாம். இப்போ நான் ப்ரோக்ராம் ஒன்று தான் போகிறோம், வந்தீங்கன்னு எடுக்கலாம். ஓகே, நான்ல இருந்தால் உடஞ்சி போயிருமே. ட்ரை பண்ணி பாருங்களேன். இல்லை எத்தனை கிலோ தாங்க உடைய சான்ஸ் இல்லை. இது என்ன வாசிக்கலாம், வாசிங்க. அப்போ இந்த மைக் கொஞ்சம் பிடிச்சிங்கடா. அவ்வளோதான், இருந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதான் கஞ்சி அடிக்கிற நடுவில் வாசிச்சா அந்த பேஸ் நான் சொன்னேன். இங்கே பொத்தி வாசிச்சிங்கன்னா அந்த பேஸ் வரும். என்ன பாட்டு வாசிப்போம்? இதுல பாட்டு வாசிக்கலாம், பீட்ஸ் தான் வாசிக்கலாம். வருதுலடா கையில். இதா தாளம் போற இல்ல இதா ரெண்டு கை விரலா இல்ல இதுல விரலும் யூஸ் பண்ணலாம், கையும் யூஸ் பண்ணலாம். சும்மா வாசிக்கிறேன். அப்படிதான், சும்மா தான் நானும் வாசிக்கிறேன். அப்படிதான், நான் இதெல்லாம் படிக்கல. நான் சொன்னேன் ஒட்டுறத கட்டிக்கவா, இதை எல்லாரும் வாசிப்பாங்க. அடுத்து என்னடா மட்டையோட இது வந்து தப்பு பீட்ல, அதாவது இந்த இந்தியன்ஸ் பறைன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு கை பறைன்னு ஒத்த கையில வச்சு கொண்டு வாசிப்பாங்க. அதுல வாசிக்கிற வீட் தான் அது. வாசிங்க. அந்த அஞ்சல என்ன அவ நேரத்தை பார்த்து செவக்கும் செவக்கும் வெத்தல. சும்மா அவ்வளவுதான், பீட் தான், எல்லாம் பீட் தான். சும்மா இப்ப நீங்க நிக்கிறீங்க, இப்ப இடத்துல ஏதாவது ஒரு சவுண்ட கேளுங்க, தண்ணி ஒரு சவுண்டே கேளுங்க, ஜல 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 டிஆர் சொல்லுவேன் டண்டனக்கா டனக்கணக்கான பீட் தான், எல்லாம் பீட் தான். நம்ம பாக்குற விதத்துல இருக்கு. அவ்வளவு. அடுத்து மிருதங்கம். மிருதங்கம் இதுல இருந்தே மடியில் வச்சு வாசிக்கலாம் அப்படியா? இல்லை கீழே வச்சு வாசிச்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால கீழே இருந்து வாசிப்போம். ஓகே ஓகே ஓகே, எடுத்துட்டு. ஓகே மகளே, பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து தண்ணி இல்லாமல் குளிக்கிறத பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்க, நிறைய நாள் பிறகு வருதுங்களே. செம்ம வைக்க கடும் வைக்கையாக இருக்குது. அடுத்த பார்த்தீங்கன்னா வந்து இதான் வந்து மிருதங்கம். அண்ணா வந்து இப்போ காரை கொண்டு வந்து எடுத்து வந்தாச்சு. இப்போ மிருதங்கம் தான் நான் படித்ததுண்ணே. மிருதங்கம் தான் நான் படித்தது. இப்போ யூனிவர்சிட்டிலேயே மிருதங்கம் தான் படிக்கிறேன். நான் சொன்னேன் போட்ஸ்வர்த் என்று சொல்லி, அவர்கிட்ட தான் நான் படித்தது. அம்மா கொண்டு அங்கே சேர்த்து விட்டுன்னு சொல்லி முன்னுக்கு ஒரு கதைன்னு சொல்லியிருப்பேன். அப்போ அப்படி படித்ததால் மிருதங்கம் மட்டும்தான் நான் படித்தது. இதில் நான் படித்த விஷயங்களை வச்சு கொண்டு தான் மற்ற விஷயங்கள் படிக்கிறதுக்கு இங்கே வளம் இல்லைன்னு சொன்னால் ட்ரம்ஸ் வாசிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆக்கள் இல்லை, குறைவு. பியானோக்கெல்லாம் இருக்கிறாங்க, சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லி கிளாஸ் என்று சொல்லி அப்படி இருக்கல. நாங்கள் படித்த டைமில் கூட அப்படி இருக்கல. இப்போ 1-2 பேர் கிளாஸ் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் ட்ரம்ஸுக்கெல்லாம், மற்றபடி குறைவு. அப்போ நான் இதில் படித்த விஷயங்களை அப்ளை பண்ணித்தான் இந்த கஜான் என்ற இன்ஸ்ட்ருமெண்ட்லையா இருக்கட்டும், உடுக்கையிலையா இருக்கட்டும், பறையிலையா இருக்கட்டும், நான் வாசிக்கிறது வந்து இதுல கற்றுக்கொண்ட விஷயங்களை வச்சுதான். இதாலதான் உதாரணத்துக்கு எப்படி சொல்றாங்கன்னா, இப்போ நான் சின்ன வயதில் 6ஆம் ஆண்டு படிக்கல டிராக்டர் ஓடினான். டிராக்டர் ஓடின போது தான் கார் ஓடுறோம், லோரி ஓடுறோம், ஜேசிபி ஓடுறோம். வேணே ஒரு இடத்த பழகக்கூடிய இடம்பாடு வேணே. ஓகே, இப்போ அண்ணன் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு மிருதங்கம் வாசி காட்டப்படுறாரு. நான் படித்த இன்ஸ்ட்ருமெண்ட். நீங்கள் உதாரணத்துக்கு இதை சொன்னால் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்னத்தில் வாசிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மின்சார கண்ணா என் மன்னா மெய் தீண்ட வேண்டும், அந்த பாட்டில் வரும். மின்சார கண்ணா என் மன்னா மெய் தீண்ட வேண்டும், என்னோடு வாராய் என் ஆசையோசை கேளாய். இது இன்னொரு ஆள் பாடக்குள்ள வாசிச்சா வந்து இன்னும் படியா வாசிக்கலாம். வாசிக்கிறது
நான் வாய்ச்ச ஒரு சின்ன ஒரு விஷயம். இப்படி எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது இதில். இதை படித்ததை வச்சு தான் நான் மற்றது வாய்ச்சி கொண்டு போகிறேன். இந்த பாட்டு ராரா பாட்டில் வந்து இருக்கும். ராரா சரசுக்கு ராரா, இந்த பாட்டுல எல்லாம் வாசிக்கப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதுதான். எக்கச்சக்கமான பாட்டு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல வாசிச்சிருப்பாங்க. அதுல வாசிச்சது அதுலயும் வரும் நினைக்கிறேன். அதுலயும் ஒரு பீஸுக்கு தபேலாவும் மிருதங்கமும் வரும் வாசிச்சிருப்பாங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பாதிக்கப்படுறது வந்து கர்நாடக சங்கீதத்தை தான் கூடுதலா. கர்நாடக சங்கீதம் சொன்னா ராரா சரசுக்கு ராரா ராரா பாட்டு பிரச்சனை. நீங்க படிக்காம வச்சா தோம் 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 அது அடைக்கல மறந்தாது. அவ்வளோதான், அப்படிதான் வாசிக்கிறது. அதாவது என்னென்ன வாசிக்காங்க நீங்கள் பாட்டில் கண்டுபிடிச்சிருக்கீங்க? பாட்டு கேட்கல, நான் தான் சொன்னேன் ரெக்கார்டிங் செய்கிறதால ஒரு பாட்டை கேட்டால் இப்போ ஒரு ஆளுக்கு எப்படி இந்த விவேக்குக்கு பூனை கதைக்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி ஒரு பாட்டை கேட்டால் அப்படி கேட்குமென்னு சொன்னான். எனக்கு எப்படி சொல்கிறேன், ஒரு அதில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் போகுது, எந்த லெவலில் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு சத்தம் வச்சுருக்காங்க, இப்போ எப்படி பேன் பண்ணியிருக்காங்க, எப்படி ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த வோக்கலுக்கு என்ன எஃபெக்ட் வச்சுருக்காங்க, இதுதான் எனக்கு கேட்குது. இப்போ ஒரு டிரெக்டர் படம் பார்க்க போயிருந்தா, ஒரு உண்மையாக ஒரு படத்தில் ஃபிலிம் டிரெக்டர் படம் பார்க்க போனால் ஒரு படத்தை கதையாக மட்டும் பார்க்க மாட்டேன். அந்த கேமரா என்ன ஆங்கிளில் வச்சுருக்காங்க, எத்தனை கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன லைட்டிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதுதானே வர்ற மைண்டுக்குள்ளே ஓடும். அது மாதிரி இதை பற்றி கூட தெரிஞ்சு கொள்ள இதுதான் பிரச்சனை. கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு கஷ்டமான பீட்டுன்னு இருக்கு தானே. இப்போ நான் வாய்ச்சதே கஷ்டமான பீட் தானே. அதாவது இப்போ சங்கீதம் படிக்கிறார்கள் வந்து சரிகம பனிசா படிக்கிற மாதிரி, மிருதங்கம் படிக்கிறார்கள் வந்து தா தி தொம் நம்ன்ற 4 சொல்ல மட்டும் வச்சு தான் படிப்பாங்க. நான் சொன்னேன் தா தி தொம் நம், அந்த சவுண்ட் லெவல் அங்கே அப்படி சொல்லும். தா தி தொம் நம், அது தொம்மண்டு கேட்குது பார்த்தீங்களா. இந்த சவுண்டை வச்சு கொண்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி நான் இப்போ இந்த ராரா பாட்டுக்கு வாசித்தது தொம் தத்தின்ற வேர்ட். இந்த சொல்ல நான் வாசிக்கக்குள்ள எனக்கு அப்படி தான் கேட்கும். தொம் தத்தின் 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 தொம் தத்தின், அப்படியே இப்போ சொல்லாமல் வாசிக்கிறேன் பாருங்க. இந்த ஒரு வேர்டாக கேட்கும். அதாவது இது ஒரு லாங்குவேஜ்ன்றே சொல்லலாம். உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு சினிமா பாட்டில் என்னென்ன பாட்டில் வந்து பயன்படுத்திக்கலாம்? நான் சொன்ன மின்சார கண்ணா, ராரா பாட்டு, மார்கழி திங்கள் அல்லவா, மார்கழி திங்கள் அல்லவா, இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக வரும். இப்போ நான் ஸ்லோவாக உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறதுக்காக சொல்கிறேன். அதில் நிறைய வேர்ட்ஸ் இப்படி வாசிப்பாங்க. அந்த பாட்டில் நிறைய வேர்ட்ஸ், நிறைய ஃபரன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் வரும். மிருதங்கத்தோட ஒரிஜின் வந்து கூடுதலாக இந்தியாவை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது சொல்லி மாட்டிக்கொள்ளாமல் இந்தியாவில் இருந்தால் மிருதங்கம் முதல்ல அதாவது கர்நாடக சங்கீதம் இந்தியாவில் தானே உருவானது. பேர்லேயே இருக்கே கர்நாடக சங்கீதம், அது இந்தியாவில் உருவாகினதால அதோட சம்மந்தப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கூடுதலாக இந்தியாவில் தான், இப்பயும் இந்தியாவை தான் கூடுதலாக. இப்போ நாங்கள் படிக்க போகிறோன்னு சொன்னால் கூட இங்கே இப்போ நான் படித்து முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கு போகிறோன்னு சொன்னால் இந்தியாவுக்கு தான் போகணும். ஏன்டா இப்படியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து அங்கே தான் இப்பயும் வாழ்ந்து கொண்டிருக்கு. நாம செய்ய வேண்டிய விஷயம் நம்மட கலைகளை வளர்க்கும். நம்ம இதில் படிக்கிறதோட சேர்ந்து கொண்டு நம்மட கலைகளை வளர்க்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக, அவ்வளோதான். இதை கொஞ்சம் வாசிக்க சொல்லி தெரியல எனக்கு. இதை வாசிக்க சொல்லி தரது தான் கஷ்டமான விஷயம். என்னென்னா இதை வந்து படிக்கணும். இப்போ என்ன நான் சொன்னேன், இப்போ தாண்டா என்ன, தீயண்டா என்ன, தொம்மண்டா என்ன, நம்மண்டா என்ன, இப்போ நான் இப்போ சிம்பிளாக வச்சிருக்கேன். உண்மையாக சொல்லி கொடுக்கக்குள்ள இப்படி வச்சு தான் சொல்லி கொடுப்பாங்க, இப்படி தான் வைப்பாங்க, அந்த காலில் லொக் பண்ணி தான் வைப்பாங்க. நாம வாசிச்சு கொஞ்சம் படித்தபடியா ஈஸியாக வைக்கிறதுக்காக இப்படி வைக்கிறது. வச்சா மிருதங்கம் உருண்டு போகாது, நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், நிமிர்ந்து வாசிக்கலாம், அதுக்காக அப்படி வைக்கிறது. மிருதங்கத்தை வாசிக்கிறேன், அதை நான் வாசிச்சேன். இப்போ என்ன வாசிங்க, என்ன எதிர்பார்க்குறீங்களா எனக்கு? இது ஒரு நான் சொன்னேன் இப்போ 3-4 பீட்டில் வரும். வெஸ்டர்னில் பார்த்தீங்கன்னு சொன்னேன் தக்கிட்ட 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 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 இந்த பீட்டில் வரும். இப்போ இதை படித்தபடியா நான் அதை சொல்கிறேன் உங்களுக்கு. இதெல்லாம் பாசிக்க கஷ்டம். ஓ
அது உருண்டு விரல் இதுன்னு வாசிக்கலாம். படிக்கலாம், படிச்சா வாசிக்கலாம், எல்லாரும் படிக்கலாம். ஏன்னா இதுல எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு செய்யறதுக்கு நிறைய விஷயம் இருக்கும். அதான் நான் எல்லாருக்கும் சொல்ற விஷயம் ஒன்று தான், மியூசிக்ன்றது இது மட்டும்தான் மியூசிக், இது மட்டும்தான் மியூசிக் இல்லை, எல்லாமே மியூசிக் தான். எதை படிச்சாலும் மியூசிக்ன்ற விஷயத்தால ஏர்ன் பண்ணக்கூடிய வசதி நிறைய இருக்குது. அது பிள்ளைகளுக்கு சொல்லப்படுற இல்லை. இப்ப நம்முடைய ஏஎல் சிலபஸ்ல கூட இந்த மியூசிக் பாடத்தை நிப்பாட்டுறேன்னு சொல்லி எல்லாம் கதைச்சாங்க. ஆனா உண்மையா இதால இப்ப பாருங்க, ஒரு படம் எடுக்கிறாங்க, அந்த படத்துல இருந்து எப்படி ஏர்ன் பண்றாங்கன்ற விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. அது தியேட்டர்ல ஒன்று போட்டா காசு வரும்னு, சும்மா இப்போ தியேட்டர்ல ஒன்று போடுறாங்க காசு வருதுன்னு தானே தெரியும். அதுக்கு எப்படி அதுல இருந்து எத்தனை பேர் வாழ்றாங்க, எத்தனை பேர் வாழ்வாதாரம், அதால ஒரு ஆக்டரா இருக்கட்டும், அதுல வேலை செய்யற டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு பாட்டு செய்யறோம்னு வைங்க, ஒரு பாட்டு மேக் பண்றோம், நான் சொன்னேன் நான் ரெக்கார்டிங் செய்யறதால அந்த ரெக்கார்டிங்க்கு ஒரு பாட்டு வேலை செய்யறோம்னு சொன்னா அந்த பாட்டுல ட்ரம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். அப்போ ட்ரம்மருக்கு அதுல இருந்து காசு போகுது, சரியா? ஒரு அவங்க வாசிக்கிறதுக்குரிய பேமெண்ட். அடுத்தது பாடுறாங்க, பாடுற ஆளுக்குரிய பேமெண்ட் போகுது. அடுத்தது அந்த பாட்டை பேலன்ஸ் பண்றாங்க, மிக்சிங் செய்யற ஆளுக்குரிய பேமெண்ட், மாஸ்டரிங் செய்யற ஆளுக்குரிய பேமெண்ட், அந்த பாட்டை வந்து பேலன்ஸ் பண்றாள், பேலன்சிங் அதாவது ப்ரோக்ராமிங் பண்ற ஆளுக்குரிய பேமெண்ட். அப்படியே அதுக்கு பிறகு கீபோர்ட் வாச்சிருப்பாங்க ஒரு ஆள், ஃப்ளூட் வாச்சிருப்பாங்க ஒரு ஆள். அப்போ எத்தனை பேருக்கு இதுல இருந்து உழைப்பு போகுதுன்னு யோசிப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ இதை படிச்சு முடிச்சுட்டு அடுத்த கட்டம் இதுதான் செய்ய போறோம், இதை படிக்கிறதால ஒன்றும் இல்லைன்றது இல்லை. இதை தெரிஞ்சு கொண்டு நம்ம இதை தான் சமூகத்துக்கு கொடுக்க போறோம், சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது, ஒரு ஏர்னிங்ஸும் வரப்போகுது. நான் எல்லா டைம் இப்போ இன்னொரு விஷயம் கூடுதலாக சொல்றது, டாக்டர் ஒரு ஆள் படிக்கிறார், டாக்டர் படிக்கூடான்னு சொல்ல வரல, நான் டாக்டர் ஒரு ஆள் படிக்கிறார், ஒரு என்ஜினியர் ஒரு ஆள் படிக்கிறேன்னு சொன்னால் அவங்க வேலைக்கு போகிற டைம் இரும்ப பார்ப்பாங்க. என்ஜினியர்ஸ் போனால் ஒரு ரூமில் போயிட்டு ஏசி ரூமில் இருப்பாங்க, வருவாங்க. ஒரு டாக்டர் போனால் போகணும், மருந்து கொடுக்கணும், நோயாளிகளை பார்க்கணும், அவங்க செய்கிறதும் சேவை தான், இல்லைன்னு சொல்லலை நான். அப்போ அவங்க போய் பார்க்குறாங்க. அதே இது ஒரு மியூசிஷியன் ஒரு ஆள் இருக்கார், அவர் போனால் அவர் கேட்குற விஷயம் என்ன, பாட்டு கதைக்கிறார்கள் எல்லாம் யார், ஒரு இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட சம்மந்தப்பட்டாங்களா, அவங்க ஃபுல்லாக அவங்கள வாசிச்சு காட்டுறாங்க, கிட்டார் வாசிக்கிறத பார்க்குறோம். அப்போ நம்ம ஃபுல்லாக ஒரு இதிலே வாழ்ந்து கொண்டிருக்கோம், நம்ம போகிற கலையோடையே வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்படி நிறைய விஷயம் இருக்குது, அதை வெளியில் சொல்லி கொடுங்க, நிறைய பேர்கிட்ட போய் சேரட்டும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் அழிஞ்சு போகக்கூடாதுன்றது. அடுத்தது மியூசிக் அழிஞ்சு போகக்கூடாது, மியூசிக் அழிஞ்சு போகாதது எப்படியோ வாழ்ந்து கொண்டு தான் இருக்கும். நம்மளால் ஏழுமானது நம்மளை சுற்றின சமூகத்தில் இருக்கிற விஷயங்களை, நம்மளை சுற்றின சமூகத்தில் இருக்கிற இசையை, இந்த அனுசன் சொன்ன விஷயம் ஒப்பாரி என்ற ஒரு இசை இருந்ததுன்றதே இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரியாது. கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லி காட்டுங்க. நான் சொன்னேனே, அவள் போய்க்குள்ள அது ஒரு ஜோக்காவே ஒரு கேள்விப்பட்ட கதை. இது என்னென்னு சொன்னால், மாமி மருமகளும் போயிருந்து செத்த விட்ட கத்துறாங்களாம். கத்தி கொண்டிருக்கக்குள்ள இந்த பாட்டு படித்து கத்தி கொண்டிருக்காங்க, ஒப்பாரி பாடல் படித்து கத்தி கொண்டிருக்கக்குள்ள கொடியில் பாவக்காய் ஒன்று தொங்குதான். பாவக்காய் தொங்க மாமியை பார்த்து மருமகள் படிக்கிறாவாம், பாவக்காய் மாமி பாவக்காண்டு குளிர் படிக்காவாம். அப்போ எல்லாரும் பார்க்காங்க, கத்தக்குள்ள அதை பார்க்காத பாவக்காயன்னு போட்டு மாமி படிக்காவாம். போகக்க மருமகளே போகக்கண்டா போக்குள்ள ஆஞ்சித்து போவோம், இப்போ காட்டி கொள்ளாதண்டு என்று அப்படியான விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. நான் சொல்லுவேன், இப்படி படிக்கிறதால நமக்கு ஒப்பாரி என்ற விஷயம் இருந்ததுன்ற தெரியாது. ஒப்பாரி இருந்தது, மாரடி என்ற விஷயம் இப்போ பதுல்ல கேண்டி சைட்லாம் இருக்குது. மாரடி என்று சொன்னால் நெஞ்சில் அடித்து கொண்டு கத்துவாங்க, அதுக்கு பாட்டு இருக்குது, அது அப்படியே படிக்கிறதுக்கு பாட்டு இருக்குது. அதே மாதிரி நம்மகிட்ட காவியம் இருக்குது, தாலாட்டு இருக்குது, கும்மி இருக்குது, அடுத்தது அம்மானை ஆடல் இருக்குது, அடுத்தது பள்ளி இருக்கு, வசந்தன் இருக்கு. வசந்தன்ல வர பாட்டுகள் எல்லாம் யோசிச்சு என்ன, முயிற்று வசந்தன் என்ன, தனம் தனம் தனதானா தன தானினம் 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 தானா தனம் தனம் தனதானா, இந்த மட்டும் அப்படியே வசந்தனுக்கு பாட்டு இருக்கு. எத்தனை வசந்தன் இல்லாம போயிட்டு, தினநானா தென்னானா தென்னானா தினம் தென்னானா தெனனா தென்னா தினம் தென்தினம் தென்னானா தினம் தென்னானா, ஆற்றோரம் சிராம்பி கட்டி அங்கே நின்று படை பொருதி வேர்த்து வாரான் வடசேரியான் வெள்ளி மாடல் கொண்டு வீசுங்கடி. இப்படி நான் இப்போ சரியா படிக்கிறேனான்னு தெரியாது, நான் இப்போ தேடின விஷயங்கள்ல இருந்து எடுத்துக்கொண்ட விஷயங்கள் தான் இது. இப்படி கொம்பு முறி பாட்டு, கொம்பு முறி கேள்விப்பட்டிருப்பீங்க, கொம்பு முறியெல்லாம் கேள்விப்படுற மட்டும்தான். அங்கே போனால் என்னிடம் கட்டபரிச்சான்ன்ற இடத்துல இப்பயும் கொம்பு முறி நடக்குது. தெரிஞ்ச படிக்கலாம்ல. கண்ணகி அம்மன் வழிபாட்டோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் கொம்பு முறி என்ற ஒரு விளையாட்டு, அது ஒரு வழிபாடாகவே செய்கிறாங்க. அதே மாதிரி வசந்தன்லேயே எத்தனையோ வகையான வசந்தன் இருக்கு, அத்தனைக்கும் அத்தனை பாட்டு இருக்கு. இல்லை நீங்க படிச்ச மட்டும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். தானீனம் தானீனம் அது வந்து நம்மட கிராமிய இதுல நிறைய மட்டும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இருக்கு, ஆனா பேர் எல்லாம் தெரியாது. அதுக்கு பேரண்ட் இல்ல, அது அப்படியே செவி வழியா அடுத்த ஆள்கிட்ட போய் தானீனம் தானீனம் அது கும்மி.
தானினம் தானினம் தானானம் தனம் தானதனந்தினம் தானானம் தானினம் தானினம் தானானம் தனம் தானதனந்தினம் தானானம். அது கும்மிக்கு நான் போய் படிச்சு காட்டினேன். ஓகே, ஒரு பாட்டு படிங்க அப்படி வச்சு அடிச்சு படிக்கலாமா? இல்லை, இது மிருதங்கத்தில் இல்லையே, அது வந்து உடுக்கைக்குரிய பாட்டு. அது கொண்டு வச்சாச்சு. உடுக்கையில படிக்கிறதுக்குரிய பாட்டு. ஒரு பாட்டுல படிங்க. ஆனை அது படிச்சிருக்கேன் அப்ப அதில் வீடியோவில். ஆனை முகவன் அடி போற்றி எங்கள் அம்பிகை மீது புகழ் பாட பால சரஸ்வதி தாயாரே வந்து நாவிலே நின்று நடம் புரிவாய் தந்தன தானதன தானதன தான தந்தன தானானாம் தந்தன தானதன தானதன தான தந்தன தானானாம். இந்த தருவோடு சேர்ந்த மாதிரி வந்து கொண்டிருக்கும். என்ன கும்பம் இலங்க கூடம் இலங்க மாதா கும்பத்து வெப்பிலை தான் இலங்க கும்பத்தழகி மகமாரி எங்கள் அம்மனும் வாரதை பாருங்கடி. எக்கச்சக்கமா இருக்கு. கும்மி கும்மி அப்படியே வரி வரியா இருக்கு. என்ன நாலு புறத்திலும் கோபுரமாம் அங்கே நடுவிலே ஒரு மாளிகையாம் 6000 கொண்டொரு மண்டபம் கட்டி இருக்குதாம் பாருங்கடி. உருண்ட கட்டிலின் மேலிருந்து மாதா உல்லாச நித்திரை போகவென்று ஆலாத்தி நித்திரை போகவென்று எங்கள் அம்மனும் வாரதை பாருங்கடி. மஞ்சள் அரைக்கிற வேளையிலே மர மஞ்சள் மணக்குது உண்மையிலே அன்னத்திலே புழுங்கொய்யக்கமும் கொண்டு கண்ணை மறைக்குது ஞான பெண்ணே. எக்கச்சக்கமான வெள்ளிக்கிழமை உதயத்திலே மாதா விளங்குஞ்சன்னிதி வாசலிலே வள்ளிக்கு செய்த மணவாளர் வடிவேலரும் வாரதை பாருங்கடி. முருகன் வாரர் வாருங்கடி. எக்கச்சக்கமான கும்மி. அது நான் படிச்சனும். கரிக்கு மஞ்சள் அரைக்கையிலே மாதா கண்டாங்கடை கண்ணாலே இழுத்தரைக்கவும் கூடுதில்லே மாதா என்னென்ன மாயங்கள் செய்தானடி. அது காத்தவராயனுக்கு படிக்கிறது. மாரியம்மாள் படிக்கிறாவோ காத்தவராயன் இப்படி எல்லாம் திரியிறன்னு படிக்கிற மாதிரி. எக்கச்சக்கமான கும்மி வடிவங்கள், எக்கச்சக்கமான தாலாட்டு வடிவங்கள், எக்கச்சக்கமான தரு வடிவங்கள். இடையில இப்ப கிட்டடி ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆனது. ஒரு 2 ஐயாமார் நின்று படிப்பாங்க. ஒரு காவியம் ஒன்று படிச்சு போட்டு ட்ரெண்ட் ஆனது இல்லை, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. என்ன பாட்டு? 2 ஐயாமார் கனடாவிலையும் எங்கே இருக்காங்க நினைக்கிறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து படிச்சு வெளில 2 மொட்டை ஒரு ஆளும் இன்னொரு ஆள் நின்று படிச்சு போட்டு மாரியம்மாள்ற காவியம். ஓகே, உண்மையில பாத்தீங்கன்னு சொன்னா வந்து உண்மைக்கு நல்ல ஒரு திறமையான ஒரு இளைஞன், ஒரு மாணவன் இன்றைக்கி நாங்கள் சந்திச்சிருந்தோம். அவருடைய திறமை எப்படி இருந்துச்சு, அவருக்குள்ள இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கேன், நிறைய கற்றுக்கொள்ளலாம். ஆனால் ப்ரோ வந்து பார்க்கக்குள்ள எனக்கும் தமிழை வந்து நல்லா கற்றுக்கொள்ளணும், நல்லா வாசிக்கணும் அப்படின்னு வந்து எண்ணங்கள் வந்து தோணுது. அந்த வகையில் வந்து நான் கற்றுக்கொண்டேன். நாங்கள் ஒரு 10ஆம் ஆண்டில் வந்து கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் உண்டு. அதில் நான் விவேகசிந்தாமணி இக்குள்ளே வரக்கூடியது தானே தேன்படு பனையும் அந்த வசனம் சொல்லணும்னு ஆசை வந்திருக்கு எனக்கு. அந்த தமிழை பார்க்கக்குள்ள சரியா. தேன்படு பனையின் திரள் பழத்து ஒரு விதை வானுற ஓங்கி வளம் பெற வளரினும் ஒருவருக்கு இருக்க நிழலாகாதே. தெல்லிய ஆலின் சிறு பழத்து ஒரு விதை தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும் நுண்ணியதே ஆயினும் அண்ணல் யானை அணிதேர் பிறவி ஆட்பெரும் படையோடு மன்னருக்கு இருக்க நிழலாகுமே. இதில் பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பனை மரத்தினுடைய ஒரு பழத்திலிருந்து வரக்கூடிய ஒரு விதையானது என்ன தெளிந்த நீரில் பெரிய அளவில் இருக்குமா, அது அந்த விதை வந்து பார்க்குறதுக்கு வந்து பெருசாக இருக்குமா. ஆனால் ஒரு ஆலம்பழம் இருக்குது தானே, ஆலம்பழத்திலிருந்து வரக்கூடிய அந்த விதையானது தெளிந்த நீரில் வளரக்கூடிய அந்த மீன் சினையை விட மிகவும் வந்து நுண்ணியதாக இருக்குமா. ஆனால் அதிலிருந்து வரக்கூடிய அந்த மரமானது ஆலமரம் என அந்த மரத்தின் கீழ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு காலாட்படை, ஒரு ஜானைப்படை, களித்துப்படை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து இருப்பதற்கும் அந்த நாட்டு மன்னனும் வந்து இருப்பதற்கும் நிழல் தந்து உதவுமாம். ஆனால் ஒரு பனைமரத்திலிருந்து வரக்கூடிய அந்த மரம் தானே பனைமரம், அது கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒருவர் நிற்பது கூட நிழல் தந்து உதவாதான். அதில் என்ன வந்து படிப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து என்ன, உருவத்தால் பெரியோரெல்லாம் குணத்தால் பெரியோரும் அல்ல, உருவத்தால் சிறியோருமெல்லாம் குணத்தால் சிறியோரும் அல்ல, ஆகையால் உருவத்தை கொண்டு ஒருவரை மதிப்பிடல் ஆகாது. நான் வந்து உடம்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குணத்தில் வந்து நல்ல ஒன்றும் இல்லை, இவர் வந்து மெலிவாக இருக்கான்னு சொல்லிட்டு குணத்தில் வந்து குறைஞ்சவரும் இல்லைன்னு, ஆகையால் வந்து இல்லை சும்மா சொல்கிறேன். ஓகே, இது சொல்லணும்னு தோணுச்சு. நிறைய தமிழ் வந்து நம்ம வந்து கற்றுக்கொள்ளணும், திருக்குறள் என்ன அதெல்லாம் வந்து தமிழ் அவர் சொன்ன விஷயம் அதுதான். தமிழில் சும்மா சாதாரண விஷயம் இல்லை. நான் உங்களுக்கு திடீரென்று பார்த்தேன்னு லூசமாக கதைக்கானா கோவம் வரும், அதுதான் தமிழ்ற பவர். அதே நான் இப்போ பார்த்து பாசமாக கதைக்கணும்னு சொன்னால் அது ஒரு எமோஷனை தரும், அதுதான் தமிழ்ற பவர். அதிலிருந்து தான் நம்மளோட அந்த கிராமிய கலைகள் வந்தது. நான் சொல்கிறோம், யானைக்கு
வந்து தங்கூசியை பார்த்தா பயமா bro. ஏண்டா யானோட சைஸ் என்ன, அந்த அங்குசத்துல இருக்கிற அந்த ஊசிர சைஸ் என்ன. யானை நினைக்குமா இந்த ஊசியால குத்துனா நான் செத்துருவேன், இதான் என்ன கொல்ல போகுதுன்னு நினைக்குமா. யானை அப்படி நினைக்கிறதால யானை தாண்டி அதை தாண்டி போவாதான். அப்படித்தான் இந்த தமிழ்ற பவர். தமிழ் ஒரு இடத்தை உங்களுக்கு நான் இப்படி குத்தவணும்னு சொன்னா அப்படி கதைக்கலாம் அதுல தமிழ். அப்படித்தான் இந்த கிராமிய பாடல்களா இருக்கட்டும், இந்த மந்திரங்களா இருக்கட்டும், இது எல்லாமே உருவான விதம் இதுதான். ஓகே மைக்கில் சார்ஜ் ஓகே. அப்போ வந்து நாங்கள் வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ளப்புறம் உண்மைக்கு உங்களுடைய திறமைகள் வந்து நல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே சகோதரத்தினுடைய அந்த திறமை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து கண்டிப்பாக தெரிவிங்க. அதை நேரத்தை எங்களோட சேர்ந்து அவருடைய திறமையை வெளிக்காட்டுறதுக்கு நாங்களும் இந்த இடத்துல நன்றிகளை வந்து சொல்லிக்கொள்கிறோம். வெறுதியான என்ன சொல்ல போறீங்களா? ஓகே, எல்லாரும் இந்த வீடியோவை பாருங்க, அனுஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட சேனலோட பேர் சொல்லுங்க. யுதிவோக்ஸ் சர்ச் பண்ணுங்க. இந்த காவிய பாட்டு, தாலாட்ட பாட்டு, வேற வேற vlogs எல்லாமே வந்து பார்க்கலாம். கண்டிப்பா அதுக்குள்ள வந்து ஒரு லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து தாரோம். நீங்க பார்த்து பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பார்த்துட்டு உங்களுடைய ஆதரவு வந்து அவருக்கு கொடுங்க. அப்போ நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு கொள்ளப்புறோம். ஓகே மக்கள், இது வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி சொல்ல நம்புறோம். இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றி கருத்துக்களை வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் எல்லாரும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். பாய்.